நான் கழுதா பழமணி இல்லைண்ணா 20%
கெஸ் பண்ணனா இல்லையா? ஓடு ஓடு ஓடு. வேண்டாம். புள்ளி இதுல எல்லாமே கொடுத்தீங்க. அதெல்லாம் இருக்கு. அவங்க 10 வருஷமா இங்கே விளையாண்டுருக்காங்க. அவங்க இவங்க தான் கேட்பாங்க எங்களுக்கு காசு கொடுத்து விளையாடுறது. அப்ப நான் என்ன மைக்கு கோடி பிடிக்கணும். வேண்டாம் இந்த கேமராலாம் எனக்காண்டி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பேட்டிங்
ஏதோ மட்டும் ஒரு ஓவர் கொடுக்க முடியாமல் வெளியே ஓடுறதுல பேட்ஸ்மேன் நவுந்து போயிருப்பாரு.
ஏய் குழந்தை வச்சிருக்கேன் லைட் அந்த பக்கம் வந்துடுறேன். நீங்கள் கால் பண்ணுறீங்க. லைட் இல்லை, தீப்பெட்டி தான். மணி கிட்ட ஆயிடும். நிறைய வாட்டி போட்டேன்னா அப்புறம் அப்பா திட்டுவார். தெரியாதுப்பா, டிவைசஸ் லாக் எடுத்துக்கிறேன். நீங்கள் விஇ எனக்கு வீட்டிலே நெல்லி வச்சுருக்கேன். சரி ஓகே அப்படியே வைங்க, அப்படியே இந்த மந்த் வருவேன். ஹலோ இல்லை ஹலோ யார் கொண்டாடி? ஹலோ போன கீழே போட்டு திருப்பி கூப்பிட்றேன். உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன். வந்துட்டான்னு சொல்லு. அண்ணி சொல்லுங்க அண்ணி. வந்துட்டார் சொல்லு. திருப்பி கால் பண்ணுறேன். மேட்ச் ரெண்டு ஃபோன் பண்ணுங்க. டேக் ஆன் பண்ணுங்க. பிரசாத் அவுட் எடுறேன். ஸ்பின் டேக் ஆன் பண்ணுங்க. பண்றேன். யார் குடிச்சது? அவங்க இப்போதான் அவுட் வராது. வர மாட்டாருன்னு சொல்லுவாங்க. விக்கி பேட பண்றா. விக்கி பேட பண்ணு. சத்தியமா நீ சொல்ல மாட்டாப்ல. இங்க வாங்க. அங்க வச்சு பாருங்க. மழை நினைச்சு இந்த வாட்டா ரிப்போர்ட்ஸ் அது அவரே பேசுறாரு. அங்க வச்சு பாருங்க. வந்துச்சுண்ணா. ஜூம் தான் பார்த்தேன். ஓகே விக்கி பேட பண்றா. யாருமே பண்ணல. இல்லடா அண்ணது அப்புறமா இல்ல இல்ல நீங்க பேட பண்றா. தண்ணி ஊத்திட்டு இல்ல இந்த அப்படிங்க போட்டு பால் போட்டுப்பான். மூணு பாலும் இப்படிதான் பண்ற. எங்க அடிக்கலாம் வேணும். ஒரு பால்னா பரவாயில்ல. மூணு பாலும் இப்படிங்கிற கரெக்டா கை கொடுக்குறான் மாதிரி. ஒண்ணு போயிடணும். யூடியூப்ல இந்த ஓர் மூணுமே ஒழுங்கா பண்ணலாம். மூணு பாலம் போன் எடுத்து போயிருங்க அப்பாவுக்கு. அனுப்பி பண்ணாங்க. என்ன போனீங்க? சரிவா நம்ம கேமரால போய் ப்ரோ வாங்க. நம்ம ரெண்டு ஹாய் ஜோயா. போய் அங்கே தான் தெரியும். நீ தனியானா அங்கே தான் போய் அங்கே தான் கவர் பண்ணியிருக்கேன். ஓ தனியா இல்லை. உன் ஹைட்டுக்கு தெரியாது. உன் ஹைட்டுக்கு தெரியாது. இன்னும் லைட்டாக பின்னாடி போ. இரு. நில்லு நில்லு. என்ன கொஞ்சம் பின்னாடி போ. சரி வேண்டாம் நில்லு. ஹாய் இன்னும் தெரியல. லெட்ஸ் வெல்கம் அமீர் கான். அவங்க அப்பாவை. யார் அவங்க அப்பா? அவரு எல்லோ கேப். அந்த எல்லோ கேப். ஆங்கிள் கிங். பேட் தானே? என்ன பேட் படிச்சு தானே? பேட் படிச்சுடா. நீ யாருக்கு போன என்னன்னா அவங்கள தண்டை போடுறாங்க. நம்மளே சொல்றாங்க பேட் போட்டு பேசுறாங்க. கொஞ்சம் கீழே இருக்குங்க, நானும் பார்க்கணும். அது அவங்க அங்கிள் கிட்ட எங்க பேரு? ஐயோ மேலே போயிடுச்சு. இன்னும் லைட்டாக மேலே தூக்கு. இந்த பேரு அந்த அங்கிள். அவரு வந்து ஃபைட் பண்ணுவார். நைஸ்டா. யூஸ் பண்ணிக்கோங்க. எது அது கீழே இறக்குனா கிரவுண்டு தெரியாது. நீ பார்க்கணும் அவ்வளோதானே. நீ மேலே இருந்துக்க. ஏம்மா? தெரியல. நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். தெரியுதா? அம்மா, விடுங்க. ம். இங்க இருந்தா எனக்கு தெரியுது. அப்படியே இதே க்ளோஸ் அங்கே இருந்துச்சுங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணுமா? ஆமா, உனக்கு தெரியுமா ஜூம் பண்ணா? ஜூம் பண்ணா தெரியும். ஆ. இங்க ஜூம் பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் இந்த yellow cap கிட்ட. ம் ஓகேவா. நம்ம போய் இது கேம் விளாட்லாம் வா. என்ன கேம்? ஹலோ ஃபோனில் முரளி. ஹலோ முரளி, உனக்கு காது கேட்க மாட்டேதுடா. திடீர்னு திரும்பியே பார்க்க மாட்டேடா. அங்கே பின்னாடி போகுது. இங்க இருக்கே என் phone. என்ன செஞ்சுட்டு இருக்க?
அவன் தூங்குறான் பாரு, அவனை எழுப்பி விடு அவனை. அங்கிள் வந்தாருன்னு வச்சுக்கோ, கேமரா காசு வாங்கிக்குவாரு. ஜிபே எதுவும் நம்பர் அனுப்புறீங்களா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி நான் பண்றேன். கொஞ்ச நேரம் மூந்துக்கிட்டு சார் டைம் இல்லையா? எதுக்கு பயணம் இதுவா? ஆமா க்ளீன் பண்ணி தருவீங்க. என்னதுடா அது? தைலம் யூகலிப்டஸ். எனக்கு வேற இருக்குடா கோல்டு. மாட்டே கேக்குதா? நீ அம்மன்டா. சூப்பராக இருக்கும். ஹலோ ஹலோ கைஸ் முன்னாடி போ. இல்ல போ. வெல்கம் விவால் மாமா. இரு நான் சொல்றேன். போ. அங்க போ, நான் சொல்றேன். உங்களை வெல்கம் பண்ணியாச்சு. உன் ஃபேஸே கவர் ஆகலையே. ஃபேஸ் கவர் ஆகாம எப்படி சொல்லுங்க? அங்கே போய் தான் நீ தெரியுவ. வெயிட் பண்ணுங்க. லெட்ஸ் வெல்கம் டப்பா. நல்லா வராண்டா இதுக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஏன்டா நல்ல பால் போட்டா சீட் போட கூடாது. நான் என்ன சொல்றேன், ஜம்மல் மாதிரி இருக்கா நீ? அப்படியா? ஏய் நீ யார் ரெண்டு பேரு? 3 பேர். மணி ஓகே அவுட் தேங்க்ஸ். இங்க இருந்து பார்த்தா அவனுக்கு தெரியுதுடா அப்படி. இங்க இருந்து பார்த்தா அவனுக்கு சைட் செம் தாயா தெரியும். லெட்ஸ் வெல்கம் டப்பா. அட்வர்டைஸ்மென்ட் தூக்கி போடாதா? இப்ப நீ மட்டும் தூக்கி போடு. ராஜேஷ் மழையில நினைக்குது பாரு. பேட்டிங் நானா? பிளேட்னா ஏய் பால் எடுக்காத போதெல்லாம் ஓடலடா. Let's welcome பால் எடுத்து இப்படி பண்ணும்போது ரெண்டு ஓடுறாடா. ஓடுறாத வயசுல தூமல் பச்சிட்டு போய். அண்ணா சூப்பரா இருக்கு. ஆமா போயிட்டு வேற புடிச்சாச்சு. இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? இந்த அப்பா பார்த்தது இல்லடா. பாரு பார்த்தது இல்ல. உங்கள் ஊரில் என் ஊர் சென்னை தான். பேர் கண்டிப்பா இருக்காது. எங்க ஊர் கிரவுண்ட்ல இருந்துச்சு. Let's welcome the phone. இப்ப இருக்கிற சென்னையில வந்து இப்பதான் சொல்றது ஒரு 9 வருஷம் ஆயிருக்கு. அதுமே சின்ன வயசுல சென்னை தான். சொல்லு. ஓகே Next. ஃபேமிலிலாம் கோயிங் டவுன்டா டேய். Next. Welcome. Let's welcome the glass. நீ இவ்வளோ நேரம் தெரியவே மாட்டேன். இங்க வேணா லெட்டர் இல்ல இருக்கட்டும். இல்ல இல்ல பாட்டு பண்ணட்டும். இருங்க. ஷார்ட் நானா ஷாட் ப்ரோ. இன்னும் பின்னாடி இன்னும் அந்த நைட்டா இன்னும் பின்னாடி இன்னும் தெரியல நீனு தெரியல. ஆஹா, உங்க தலைக்கு அவ அங்க போ. நீங்க Let's welcome the helmet. அங்க பெரிய வாட்டர் கேன். பெரிய வாட்டர் கேன். சாக்ல என்னை வெல்கம் பண்றியா? இங்க நில்லுங்க. இங்கே நில்லுங்க. Next. இரு Next. இப்போ நம்ம விமல் மாமா வெல்கம் பண்ண போறோம். ஆனா ரொம்ப ஜூம் அவுட் ஜூம் இல்ல இருக்கு. Next. அடுத்து என்ன தெரியுமா வெல்கம் பண்ண போறோம்? சக்க வெல்கம் பண்ண போறோம். என்னாயிடுச்சா? தண்ணி நெக்ஸ்ட் இந்த அங்கிளை வெல்கம் பண்ணுங்க. எனக்கே அப்படிதான் எந்தெல்லாம் சாதாரண பாட்டு அதுவே வழிதானே. அடுத்து என்ன தெரியுமா வெல்கம் பண்ண போறோம்? பாட்டில வெல்கம் பண்ண போறோம். ஹெல்மெட்டை தூக்கி ஸ்கோர் கார்டு கட்டுறேன். Next. அடுத்து என்ன தெரியுமா வெல்கம் பண்ண போறோம்? கேப் வெல்கம் பண்ண போறோம். ஆமா
பயங்கரவா அங்க அவுத்து போட்டு சுத்தலாம்ல. பயங்கரவா வாய் கலராதீங்க. அடுத்து என்ன தெரியுமா வெல்கம் பண்ண போறோம்? ஹெல்மெட். புடிக்கா? ஏய் நோமா 51 டீல சேரோடா அப்பறது அதுல இருக்கும் பாருங்க மழைனா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யார் சொன்னா டீல சேரோட கொடுப்பேன் அடுத்து என்ன தெரியுமா வெல்கம் பண்ண போறோம்? வாங்க. வீனஸ்ல தான் இருக்கு இப்போ. எப்ப தம்பி நெக்ஸ்ட் எனக்கு மோர் செட் பண்ணுவோம். ஆஃப் பண்றேன். நான் ஆமா அது ஆஃப். ப்ரோ இது வைஃபையா? ப்ரோ ஏதோ தட்டிட்டா ப்ரோ இது இல்ல ஆஃப்ல இருக்கு. எனக்கு ஜூம் பண்ணும். ஜூம்ல தான் இருக்கு. இப்போ போங்க கரெக்டா இருக்கும். சரி இருங்க. அங்க வச்சா எப்படி தெரியும்? ப்ரோ போலிங் போறாங்க அது டிஸ்ப்ளே நெக்ஸ்ட் தூக்க முடியாது. அடுத்து நம்ம வெல்கம் பண்ண போறதே இது. நம்ம வெல்கம் பண்ண போறது கான். அங்கதான் முன்னாடி வச்சிருமா. என்ன ஓ போட்டுக்கிட்டு இருக்காங்க? நல்லா காத்து. நெக்ஸ்ட் என்ன வெல்கம் பண்ணலாம்? நெக்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போறது இலை. சிம்பிளா முடிச்சிட்டா. வெரி குட் அடுத்து நம்ம வெல்கம் பண்ண போறது என்ன வெல்கம் பண்ணலாம்? சுந்தர் நாய்க்கா? ரொம்ப நேரமா அமைதியா போகுது. முரளி வேற நல்லா விளையாண்டாரு. இல்லைன்னா எவ்வளோடா சம்பளி 54. ஏதாவது இருக்கா உள்ள நெக்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போறது செருப்பு. போய் போக மாட்டேன் தருவாங்க. போய் இஎன்டி டாக்டர் கிட்ட போயிடணும் முடியணும். எட்டு ஸ்பெஷலிஸ்ட் இஎன்டிடா அந்த எட்டு. நம்ம வெல்கம் பண்ண போறது எண்ணியதா. எக்ஸ்பெக்ட் போறாரு பொய் எல்லாம் பொய். இங்க போன கொடு. நெக்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போறது வீட்ல எனக்கு தெரியுது. இவரா? பெரிய அந்த படிப்பு டிவில ஸ்கோர் போர்டு வச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். முஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்க.
ஏய் கீழே விழுந்துரும். யாரோடது? அந்த ப்ளூ கலர் டி-ஷர்ட் போட்டுருக்காங்க. ஏய் கீழே விழுந்துரும். ப்ரோ கேமரா ரிஸ்க்ல இருக்கு. வந்து போமா. பிளேன்னா ஹலோ அது எதுவும் பண்ணக்கூடாதுமா? இல்லை அது இருக்கு. டெஸ்க்ல இருக்கு. ஆமாம் பார்த்தேன். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு என்ன டிஃபரன்ஸ்? எதில் வின் பண்ணான்னு தெரியல. பார்க்கணும். சரி ஓகே, நான் கூப்பிட்றேன். வந்துடும். இன்னொரு கேட்டால் 1 ஹவரில் வந்துடும். 1 ஹவரில் வந்துடும். சரிங்க. காசுக்கு ரெடி பண்ண அந்த இது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணுமா? நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. குட் ஈவினிங் வந்து வாங்கிக்கணும் அப்படின்ட்டு வச்சிட்டாரு. குடிச்சாட்டானா போறடா டிரைவ் நல்லா இருந்துச்சு. விக்கி ஆக்சுவலி நாளைக்கு மேட்ச் இல்லையா? ஸ்லாட்ல போடுறடா விக்கி நிறைய பால். முன்னாடி குத்துறோன்னே ஆட்டோமேட்டிக்கா 3 விக்கெட். போன மேட்சும் அப்படிதான். ரெடிஸ் விளாடும்போது சூப்பரா முன்னாடி குத்துன உன் பால் பிச்சில் க்ளவுல பட்டு ஒயிட்ல க்ளவுல பட்டு பாலே செய்யும்டா. நியூ பால் கொஞ்சம் முன்னாடி குத்துறா. ஸ்லாட்ல போடுறடா நியூ பால். வேஸ்ட் பண்றேன். அதான் லென்த் முன்னாடி குத்துனாலே சூப்பரா இருக்கும்டா. அட யாருமே வர மாட்டேங்கிறாங்க. வெல்கம் பண்ண அடிச்ச மாதிரி தானே தெரிஞ்சது. ஆனா பாரு உனக்கு 3 விக்கெட் வந்து அதான் போங்க போய் யாருமே ஸ்டார்டிங் சும்மா இங்க வந்தல என்னது போடுறா ஒரு 4 உடைக்க போறேன். சும்மா டின்னர் வந்து ரன் அப் பண்ணு. பேரண்ட்ஸ் வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க கூட்ட ஏதாவது எய்ம் பண்ணு. அந்த கேப் எய்ம் பண்ணி போடு. அந்த கேப் நான் எப்பயே வெல்கம் பண்ணிட்டேன். விமல் மாமா விமல் மாமா எப்பயே வெல்கம் பண்ணியாச்சு. அவர் வர மாட்டேங்கிறாரு. அவர் ஃபீல்டிங்ல இருக்காரு. வாய்ப்பு இல்லைல்ல ராஜேஷ் என்னது வாய்ப்பு இல்லையாடா? இதுக்கே முன்னாடி கழுவி ஊற்றலாம். நீங்க வாங்க. கஷ்டம் அங்கெல்லாம் விட்டுட்டு வரலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பேர் வீட்டுக்கு ராஜேஷ். அங்கேயே வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போறது ராஜேஷ். அங்க வெல்கம் சொல்லிட்டு போ. வெல்கம். ஷாட்டானா ஹாய் गाइस. ஹாய் गाइस. அது அந்த மாமா. வெல்கம் பேக் டு आवर சேனல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராஜேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ். பெரிய டீம் அதெல்லாம் காட்டானுங்க ப்ரோ. இதுடா ட்ரிபிள்ஸ் கிங்ஸோட ஐ மீன் இங்க போறவங்க அந்த டீம்ல தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இவன் அங்க போயிட்டு குஜிலி மஸ்து கெஜிலி மஸ்து ரொம்ப அங்கேயும் நிறைய டீம் இருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போறது சூர்யா. கர்நாடகா விளையாடுறதே எப்பவுமே ரொம்ப சூர்யா சந்திரன். வெரி குட் விளையாட முடியாது. ஹாய் गाइस. Hi guys. கர்நாடகா டீம் யார் கூட விளையாட சேனல். போய் நம்ம Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம அவனுக்கு ரொம்ப பார்க்க இது போறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடுப்பா இருக்கும். ஷாட் Zoya. போறா ஹலோ. நான் பேக்ல ஓடி போறேன். பொழுக்குன்னு அடிச்சியா? அவன் அடிக்கிறது எல்லாமே பொழுக்குன்னு அடிக்கிறான். ராஜேஷ் சீக்கிரம் தான் போகுது. இல்லடா ரெட்டிஸ்ல நான் சம மூட்ல இருந்தான் போல வந்ததுல இருந்து அது எப்பவுமே மூட்ல தான் இருக்கும். முதல்ல பேசுறான் ப்ரோ உச்சின்னு வந்துச்சு ப்ரோ ஏய் பாரு ஸ்கில்லுக்குன்னு வருது அப்படின்னு வந்துட்டீங்க. ஹாய் गाइस. வெல்கம் பேக் டு आवर சேனல். பிளேனா இன்னைக்கு நம்ம வெல்கம் பண்ண போறது மனோ. டேலாம் அடிக்கிறதா எஃபோர்ட் போட்டு. வாங்க நான் சொல்றேன்ல சொல்லிட்டு போ. ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே இருக்கு கேம். இங்க வா பின் வந்தா நீ தெரியும். ஹாய் गाइस சொல்லுங்க. Hi guys.
வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ணாதுரை என்ன சேனல்? மேட்ச் பிராக்டிஸ் வேணுமா எப்படி? உள்ள தெரியும் நம்ம கேமரால. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆமா ஜேசி வாங்கிட்டீங்களா? பார்க்க போறது இல்ல இன்னும் வாங்கல. ஷாப்புக்கு வாங்க. ஆஃபர் போயிட்டு இருக்கல இதுல இருந்து. யோ எக்ஸ்சேஞ்ச் போடுவாங்க கேட்டல பிளேட்லாம் ராஜேஷ் நல்ல உள்ள உள்ள நல்ல ஆஃபர். ராஜேஷ் ஃப்ரிட்ஜ்ரா எவ்வளவு எடுத்துறீங்க வேர்ல்பூல் இருக்கு அதுல வரும்போது சொல்றாங்க. அது வாங்காத. 45000 பட்ஜெட் வச்சிருக்கேன். 45 தான் வேண்டாம்டா அதிகம்டா. 45000 ரூபாய்க்கு வீடே 600 ஸ்கொயர் ஃபீட் தான்டா. என்ன பிராண்ட் இது? LG. டபுள் டோர்ரா. இங்க ஒண்ணு இருக்கணும் டபுள் டோர். அது மட்டும் பிரதர் இப்ப ஏசி ஆஃபரா? இப்போ எல்லாமே ஆஃபர்ல போகுதுண்ணே பிரைம் சேல். பிரைம் இன்னைக்கு ப்ரோ இன்னைக்கு போட்டான்ல பிரைம் LG இந்த ஏர்லி போர்டு அவையர் பிரைமா? எல்லாமே ஆனா பிரைம் போடு ஃபிளிப்கார்ட் நல்லா போயிட்டு இருக்கு. சரி நைஸ் அண்ணா. கிரேட்டா. ராஜேஷ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி எக்ஸ்சேஞ்ச் நீ ஆன்லைன்ல தான் எங்கது எக்ஸ்சேஞ்ச் தான். தூக்கிட்டு வாங்க. ரொம்ப நாள் வரும் கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்கோம். எத்தனை உங்களுக்கு கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு லாங் 1 லட்சம் ரூபாய் தான் அந்த மாதிரி 1 லட்சத்துக்கு இருக்குல்ல அதெல்லாம் எவ்வளவு ஏன் அடிக்க போயிருந்தா இன்டென்ட் இருக்கு இல்லையா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபயர் ஆனது சைடுல இருந்து அந்த ஃப்ளோலயே வரும் எனக்கு நம்ம பொறுமையா ஃபர்ஸ்ட் பால் பண்றோம் நல்லா இறங்குது ரெகுலரா நடக்குது. ஆனா வெயிட் பண்ணலாம். ஆனா நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி உடனே பாத்து கேட்டாலாம் உடனே ஒண்ணால க்ளோஸ் நிறைய நான் பார்த்த வரையும் நிறைய போடுங்க டாடின்னு சொல்லு. சார் ஏசி 45 னா செலவு இவ்வளவு தருமா? உடம்பு வர முடியல சுத்தமா. அது actually அவனை தாண்டி போன மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டா என்னமே விட்டாப்ல கை. அந்த ஏச பார்க்க அனுச்சான். நல்லா டைமிங்ல பிடிச்சா. எப்ப பார் பிரைஸ் கார்டுன்னு அவன் பேர் நான் மறந்துட்டேன். ஏதுல எவ்வளவு வர பட்ஜெட் படமே ரீப்ளேஸ் பண்றோம். சரி வானா உள்ள ரீப்ளேஸ் எவ்வளவு அடிக்கும் அடிக்கூடாது பாவம் அது. ஏய் ஸ்டார்ட் ப்ரோ. டூ போனா ஸ்பேஸ் சூப்பர் ஆயிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன கீப்பர் வண்ண கை வைக்காதமா. வண்ண கை வைக்காத ராமு காமிச்சிரா. ராமு இனிமே அனுப்ப மாட்டாங்க. தங்கத்து மோதுற ராமன் மாதிரி ஓட்டி பாத்து அது இந்த நம்பர் எடுத்து கொடுத்தாதான் இங்க ஷோல்டர் பிளேட்ல ஃபுல் ஆயிடுச்சு. அது எல்லாம் அப்பவே சரியாச்சு. ரொட்டேட் பண்ணாலும் வலிக்கல. இப்போ வந்து லோ லைட்டா மைல்டு பேக் பெயின். பேக் பின்ன என்ன பண்ணலாம்? பேக் பின்ன வீட்ல செருப்பால அடிச்சிருக்காங்க. இன்னொன்னு இருக்கா? சுத்தமா வச்சிருக்காங்க. கன்ஃபார்ம் இல்ல அவ தப்பா மேனேஜர் என்னாச்சு? அது அப்படியே விட்டு என்ன பண்ணாரு? இதுரா ரிங் ப்ரோ ரிங் அன்னைக்கு மாதா ஆட்டு போனோம்ல மாதாடா ரெடி ஏய் மாதாடா என் வீட்டு மாதாளடா பைத்தியமே. வீட்டுக்கு போன அடுத்த 10 நிமிஷம் கூட்டாங்கடா. ஓகே ஃபைன் கோல்டு ரிங்கா? ஏய் மாதாவா இந்தடா ராஜேஷ் அதான் பில்லஸ்ல ப்ரோ என் வீடு பக்கம்ன்ற நான் வீட்டுக்கு போனா என்ன கூப்பிட்டாங்க உடனே வேதானா சாக்லேட் நம்ம இந்த இதெல்லாம் மேட்ல எடுத்து போட்டுருந்தோமே ஞாபகம் இருக்கா அதாங்க கோல்டு. அப்பதான் மிஸ் பண்ணிட்டாரோ. டா முரளி பிடிக்கிறியா கையில ஐயோ கையில வாயில மல்ல இது நிக்கவே முடியல. ஏய் எதுக்கு தர சாப்பிடுறியா? இதுக்கு என்னடா கேரி பண்ண விதம். இல்ல நான் படுத்துட்டு ஆடுவான் அவர் கேரி பண்ண விதம் சூப்பரா நம்ம தான் நானும் தான் இப்படியே தான் வாங்குறேன். எப்படி சேஃப் கேட்ச். ரீப்ளே போட சொல்றேன் எல்லோ கேப்பா that is long off. மனோஜய் பாட பண்றா மிஸ்டர் அண்ணாதுரை கேட்டல மேட்ச் உங்ககிட்ட தான் இருக்கு.
என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கு. நான் பிளேன் நல்ல ஷாட். ஆனா இங்க ஆமா அது லாங் இல்ல நீங்க அந்த பால இங்க டார்கெட் பண்ணீங்கன்னா வெளியே வந்து ஆமா அங்க இல்ல லாங் சரியான லாங் இந்த சைடு தான் வந்திருக்கும் நல்லா இன்னைக்கு உண்மையிலே அது இல்லாம ஃபீல்டர் அங்க நிக்கிறாரு. நல்லா சென்சிபிளாக இல்ல இது வெளிய போய் பால் ஆக்சுவலா இதே மாதிரி டார்கெட் போற பண்ணீங்கன்னா மேட்ச்லாம் ரன் அடிச்சா ஜெயிச்சிடலாம். ரன் நல்லா இது ஆக்சுவலா வெளிய போகும் தான் நினைச்சு தான் அடிச்சேன் இல்லனா ஏன் அடிச்சேன் நமக்கு ரொம்ப லாங். ஆக்சுவலா கவர்ஸ் ரொம்ப லாங். அண்ணாதுரை இருக்கனால எனக்கு ஒரு சின்ன கான்செப்ட் நல்லா தான் அடிச்சா போலாண்ணா. சரியா மாட்டலாம். கரெக்டா ஆடிட்டு இருந்த பாலுக்கு பால். இல்லடா ஒரு 4 அடிச்சலாம்னு பார்த்தேன் யாரை விட்டுச்சு அந்த ஆசை பேராசை. இல்ல வேணா இந்த இது நல்லா தான் போனீங்க பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் இழுத்தாது நல்ல ஷாட் தான் அது லாங். நல்லா தெம்பா இருக்குது மேட்ச் முன்னாடி பார்த்துக்கிட்டா சாப்பிடலாம். தெம்பா சாப்பிடமா நல்ல தூங்கும். எப்படி டானி அவ்வளோதான் முரளி டானிக் வேணுமா பாரு என் பூல் பிரசாத் you have scored 20 I think. பேட்டிங்டா பாய் குட் பேட்டிங்டா. தண்ணி கம்மியா ஊத்தி ஒரு கட்டி. ஒரு 2-3 ஓவர் சிங்கிள் ஆடி நல்லா இருந்தீங்க ப்ரோ. கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 6 கூட அடிக்காம வரும் மனசுல கீழே மேல ரெண்டுமே இல்லையா? வைடு நல்ல பால் நம்ம என்ன? வைடு பேடா அவன் மேல போட்டு மேல இருக்குது தண்ணி ஃபுல்லா. அம்மா வைடு கால்லே விட்டு போகுது போல இதெல்லாம் ஸ்வீப் பண்ணிடணும் இந்த பாலெல்லாம். அது அவர் போடுற ரெண்டாவது வாட்டி கையில கொடுத்துட்டு வந்துடணும் அதானே ஆசைப்படுறேன் வடா லூசு. ஸ்வீப் பால்டா. ஏய் இங்க பாருடா. லைன்ல இருந்து வெளிய போற பால் தான் ஸ்வீப் போவண்டா. ஆமாடா பட்டு டாப் வச்சாச்சுன்னா அங்க ஆள் இல்லையா ஆள் இல்ல அங்க ஃபைனல் லெக் இல்லடா. ஸ்கொயர் டாப் வெச்சனா ஒரு கீப்பர்க்கே ஆயிடும்ன்றாரு. அவனா என்னைக்கா நம்ம ஸ்லீப்பர் நேரத்துக்கு ஆகும். நம்மளாம் இந்த மாதிரி தான் அவுட் ஆயிட்டு வருது இருக்கா அவ்வளவுதான் ஓடு போயிடுச்சுனா 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 போவாது அங்க லாங்கு போய் சட மூக்கு முரளி பாரு முரளி எல்லாம் பாரு. ஏய் 4 இல்லையா ப்ரோ அது? மூக்கு வைக்காது. அது தெரியல எனக்கு. போய் சொல்லலைன்னா வைக்காதுதான். போய் சொன்னா வைக்கும். போய் சொன்னாலும் வைக்காது. அவன்கிட்ட போகும்போது பிடிச்சிருவாரு போனதுமே சைஸ் வந்து தானே அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்ல சரி வண்டி வந்துச்சுன்னா முதல்ல போட்டு செட் ஆயிட்டாரு. வண்டி வரவே இல்லை. நேத்து நீங்க வந்திருப்பீங்க. டூ ஓடு யாரு குட் ஸ்டாப். சரியா மோசமான நல்ல போலிங்லாம் கிடையாது நிற்கணும் அது பாட்டுக்கு ரன் வந்துட்டே இருக்கும் விளையாடிட்டு அவசரம் நீங்க இன்னொரு 10 ரன் ஆடினீங்கன்னா கட்டலாம். நம்ம நினைக்கிறது வந்து ஆனா ஒரு சில பால் நம்மளே அறியாம இது அடிக்க தோணுச்சு நார்மலாக நான் நிறைய பால் அடிக்க தோணுதுன்னு நம்ம பண்ணலை பாட்டிங்கண்ணா பேட்டிங் நமக்கு செல்வின் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும் அது அவர் பேட்டிங் கிளியராக இருக்கும் கிளியராக பார்க்கவே சூப்பராக அவசரமும் பட மாட்டார்ல கரெக்டான ஷாட்ஸ் மட்டும் ஆடுவார். ஓடே 4 8 10 ரன் ஆயிடுச்சு 8 ரன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் போதும் நான் இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும்னா ராஜேஷ் தான் ஜெயிக்கணும்னு இருக்கேன் அப்பமே சுந்தர்ண்ணே இவனை கூட்டு போவான்டான்னு தான் சொன்னேன் என்னண்ணா இல்லையாண்ணே அவருதான் எவ்வளோ 2 மாதம் ஆயிடுச்சா 1 மாதம் உங்களோட உங்களோட ஹெல்மெட் அவர் 2 மாதம் ஆயிடுச்சு சரிண்ணே இல்லை இவருக்கு ராஜேந்தர் இருக்கிறது சும்மா சுந்தர் ஹெல்மெட் வாங்கி நாளைக்கு கூட ஷாட்னா குட் ஷாட்னா அப்படி ஆடினா பேட்டிங்கண்ணா சொல்லிடலாம். கிரேட் பேட்டிங்கண்ணா. அனுப்புறீங்களா பாபு ஸ்ட்ரீட்? அதான் சொன்னேன்ல
அந்த பேர் விக்கெட் போனவொடனே தான் அவங்க கொஞ்சம் தெம்பானாங்க. இல்லை பவுலிங் அந்த மணி ஒரு ஓவர் தான் போட்டேன்லாம் இது பண்ணாங்கல்ல மேட்ச் சிச்சுவேஷன் பார்த்தல சரி அப்புறம் உனக்கு டீமோட்டிவேட் ஆகும் சல்லுன்னு உள்ள வந்துச்சு. நானே அவ்வளோதான் நினைச்சேன். நல்லா மழை போன மாதிரி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோ அதெல்லாம் ஏன்னா கேம் தான் அப்படிதான் இருக்கும் அவரும் ஓகேன்னாரு. உண்மையிலேடா நான் காசு பண்ணுவேன் எனக்கு போக மாட்டேன். எத்தனை மணி ஆகும்? போடே அது 4 இது 4. போகுது அங்கே லாங்கு, அந்த சைடு லாங்கு. ப்ரோ ப்ரோ அது கோடை எங்கேயோ இருக்கு போ. இந்த சைடு லாங்கு. அதில் யாருன்னா பின்னாடி போய் அவ்வளோ தூரம் வைப்பாங்க நம்ம அதுலேயும் தானே விட்டோம். நம்ம இங்க தண்ணியா? நீ என்ன கேட்குறாரு? தண்ணி கேட்குறாரு. தண்ணி எடுத்து வைடா ராஜேஷ் எடுத்து வைடா சீக்கிரம்டா இருக்கு பாட்டில். கொஞ்சம் பொறுமையாக தான்ப்பா சொன்னோட ரியாக்ஷன் டைமிங்லாம் எதிர்பார்க்க அந்த பால் பார்த்துட்டு நீங்கள் ரியாக்ஷன் டைமிங்லாம் எதிர்பார்க்க பத்தியா வந்துட்டு போய். ஆனா நீ பண்ணல அது கிரைம் தான். அது இருந்துட்டு போகுது. நான் என்னென்ன பண்ண பரவாயில்ல ஒத்துக்கிட்ட பத்தியா. நான் என்ன முரளி மாதிரியா? ஆமா அதான் போனேன். நான் பண்ணிடுவேன், கிழிச்சிருவேன், பிடிச்சிருவேன், அறுத்துருவேன், கையில பட்டுச்சுன்னு சொல்றது. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். முரளி தான் சொல்லுவோம் சாமி. நான் ஒரு வாரமா ஓடுறீங்க. நீ விளாண்ட பார்த்து எனக்கு என்னமோ ஓ மேட்ச் ஃபீஸை நான் தான் கொடுக்கணுமோன்ட்டு நினைச்சிட்டேன். இல்ல பார்த்து ஆடணும் தான், பார்த்து தான் ஆடணும். நிறைய பால் இல்லைன்னா பார்க்காம இருக்கியா? ஆனா 3 மேட்ச்லயே ஓட மாட்டான். இதுல போய் ஓடுனா நாலாவது பால் அந்த போற கொஞ்சம் கூட ஓட மாட்டாங்கப்பா. 3 பால் என்ன பண்ண இங்க பாரு இப்படி சரி நம்ம இங்க பாரு இப்படி இருந்து போயிடாத பாரு சும்மா இத பண்ண கின்ற கையில ஊழ வேண்டியது ஆல்ரெடி 2 பால் ஈச்சர் 30 ப்ரோ ஆபீஸா பிரசாத் ப்ரோ ஆபீஸா ஆமா. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கு இப்போ இதுக்கப்புறம் இல்லையா உங்களுக்கு? மாறிட்டீங்களா? 2 மாசம் லீவ் ஜாயின் பண்ணியாச்சா? செப்டம்பர் 8 தான் ஜாயின் பண்றேன். இன்னும் ரிசீவ் ஆகல இல்ல. ஆனா 2 மாசம் மெடிக்கல் லீவ் மெடிக்கல் லீவா? சம்பளத்தோட கார்டன் லீவ் ஜாலியாக இருக்கு. இப்போ இதுதான் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஆல்ரெடி சூப்பே இல்லாம இருக்கிறேன். இப்பதான் கேட்டேன் என்னடா தெம்பா வரதுக்கு. டெய்லி கூட்டு போனா அவ்வளவுதான் ரத்தம் தாண்டா வரும். அப்படியா ஆஃபீஸ் போகிற வழியில் போயிட்டு தான் போவார். எனக்கு ஆனால் அவங்க ஆஃபீஸில் எதனா ஒரு மார்ச் தக்காளி நசிக்கிறோம். அங்கே ஒன்றுமே இல்லை, வத்தல் வத்தலமாக இருக்குது. அதை போய் வந்து வெறி கொண்டு பார்த்தேன் கிரீன் கலரில் இவ்வளோ பெருசாக இருந்தது. இவ்வளோ பெருசு என்னையா போடுவேன்? நான் கடிப்பேன் உங்களுக்கு. சும்மா போட்டார். அவர் அவர் வர வழியில் நிறுத்து போட்டார். நான் போட்டு ராஜு நாளைக்கு இருக்கா இல்லையா? நின்றதாலே பிடிச்சி அதை எகிரி தட்டி விட்டு மணி இல்லை முன்னாடி பார்த்து தான் சொன்னேன். இறங்கி ஆடுறாரா உள்ள போடுறானா. அவர் எடுத்து வெளியே போட்டார் பாலை. பெருசா இருக்குன்றியே அதை பெருசா பாலை மாதிரி நினைச்சு அப்படியே காலமா கையில் வந்து ராஜேஷ் நல்ல பிடிச்சாரு. அவரும் சம்மட்டி அடிக்கிறாரா ஓப்பனிங்க கீப்பரு ஓப்பனிங்க ஓவரில் பிடிச்சி அவரும் 18,000 ரன் 9,000 காலையா பார்த்தேன். டீமே அப்படி தான் இருக்கு. நல்ல நம்ம போறோம்ல பவுன்சர் நல்ல பேஸ்ல அழுத்துறாரு. அது இந்த வாட்டி இல்லை அடுத்த நல்லா அழுத்துறாரு.
லாஸ்ட் லோட் நான் பேமெண்ட் பண்ணேன். ஷார்ட் நானா காட்டானா 10 நம்ம 8:40 முடிச்சிட்டோம்ல. நம்ம 8:40 சூப்பரா First time. முடிச்சிருவோம். அப்படி இருக்கும். அதோட சீக்கிரமா முடிச்சிருவோம். பேட்டிங்டா டேய். அவன் ஓடி முக்காசி தூரம் வந்துட்டான். இப்பதான் போறாரு. பேட்டிங்டா விக்கி. அதே பண்ணு. எதுமே ட்ரை பண்ணாத. சூப்பர். அவங்க 16 ஓவர்ல 9 ஓவர் சேவிங் ஆச்சுல. ஆமா அதான். 16 தானவா? 16 தானவா? 16 ஆமா 19 னா மணி 16. அவர் அதனால தான் 11 விக்கெட் கேட்டார். பேட்டரி கூட ஒரு 50 அடிக்கு 100 அடிக்கு. ஆமா இதுவே கொடுத்துருந்தா அவ்வளோதான். நாங்கள் 20 விக்கெட் அடிக்கணும். முரளி சூப்பரா 20 பால் 19. அவ்வளவுதான் இது. ஆமா முரளி, இதை நீ frame போட்டு வீட்டுல மாட்டிடுவோம். அப்படியா? ஆனா இன்னும் 5 ஓவர் நின்று இருந்தா மேட்ச் பீஸ் வேற கொடுக்கணும்னு நானும் தப்பா எத்தனை நினைச்சேன். ஓவர்ல போச்சா? எத்தனை அவன் ஓவர்? 5வது ஓவர்லயே அவுட் ஆயிட்டான். அடியா 6 7 ஊர் முடிஞ்ச முடிஞ்சு ஸ்டார்ட். பேனா செல்லுடா. ரவுண்ட் கிளியும் நான் வராம. நான் பிரியாத மாதிரி நான் ப்ரோ கிருஷ்ணா ப்ரோட பண்ணேன். ஆமா பத்தியா உனக்கு அங்க 2 பேரும் கேட்க. நல்ல டைமிங்ல ஜம்ப் பண்ணான் ஆக்சுவலி. வேற ஒன்றும் இல்லை. டைமிங் முரளி டைமிங் விட்டு ஜம்ப். என்னடா ராஜேஷ் ஞாயிற்றுக்கிழமை சேர்ல உட்காந்துட்டு ஷூ போடுறதுக்கு விட்டான்டா போனு 3 சேர்ல இருந்து உண்டுது. எப்போது ஊர்றதானே விட்டேன். இப்ப என்ன ஷூலாம் போட்டு இருக்கியா? ஷூலாம் போட்டு எடுத்தேன்டா. இங்க பாரு அப்படியே பொழந்துச்சுடா டிஸ்பிளே. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை 6000 ரூபாய். நல்ல வேலை என் டைம் 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஏன் எங்க ஐக்யூல கொடுக்குறானுங்க 7ல. எங்க அதுக்கு எல்லா 8 ஷோரூம் இருக்குடா மணி. 8 ஷோரூம்க்கும் கால் பண்ணேன். எதுலையுமே இல்லை 3 நாள் 5 நாள் ஆகும்னா லாஸ்ட்ல திருமலை வாயில்ல அது கரண்டா அந்த டைம்ல போதான். இது வரைக்கும் 3 தடவை மாத்திருக்கேன். 7000 ரூபாய் 1000 ரூபாய் மாத்திருக்கேன். போனா 5 வருஷம் ஆகுதுடா. அம்மா போனு நான் பக்கத்துல பாரிஸ்லயே ஒருத்தன் ஒரிஜினல் மாத்தேன். ஒரிஜினல் கிடைக்காது. இல்ல அங்க ஒருத்தன் மாத்தினேன். எப்பா நான்லாம் இருந்திருக்கேன். ஒரிஜினல் கிடையவே கிடையாதுப்பா பாரிஸ். ஷோரூமை தவிர ஒரிஜினல் இல்ல. அதான் நான் சும்மா ஏமாத்தோண்டா அவன். வரவே வராது. ஸ்பெஷலி ரெசார்ட் அண்ட் ஒரிஜினல் குவாலிட்டி இருக்கும் அவ்வளவுதான். அதான் A1 குவாலிட்டி. அதான் ஒரிஜினல் குவாலிட்டி அவ்வளவுதான். பீப் சாலா மாத்திடுவான்ல கம்பெனி. OnePlusக்கு அவன் ஷோரூம்ல விட 10000 ரூபாய் கேட்கறான். ஏய் இங்க பாரு. ஏய் மணி ஏதோ A1 சொன்னியா பீஃப் வேணுமா? A1 பீஃப் ஸ்டார் பேர் போடு. சரியான வானவில். அந்த வியூ கரெக்டா அந்த ஃப்ளோர்ல 9th ஃப்ளோரா? டேய் நான் வானவில்ல நீ எதை சொல்ற? நான் வேற ஏதோ நினைச்சேன்டா. நீ வேற வியூ. நான் தள்ளி இல்ல உடனே வச்சிருக்கீங்க. அவன் பக்கத்துல இருந்தா நீ சொல்லும்போது எப்படா நீ உண்மையா சொல்ல. அவன் சொல்லுவோம் பெங்களூர்ல நிறைய இது இருக்காங்க கேஎஸ் இருக்காங்கன்ற மாதிரி நீ சொல்ல வரேன்னு நினைச்சேன். சரியான வானவில் நீங்க நைட் ஷோ போகணும். அதான் நான் தள்ளி இல்ல எல்லாமே வச்சிருக்கேன். போடு போடு போடு. ஓ நோ பால். ஆமா இவரு காகித பொறுக்கி காகித பொறுக்கி சொல்லுவாங்க சின்ன வயசு சொல்லலாம். இதுக்கு அந்த சவுண்ட் இல்லையா? இதெல்லாம் நீ நிக்கிறனால அங்க போய் அவருக்கே பயம் வந்துருச்சு. பின்னாடி கிளம்பி விட்டுருவான். உட்காருமா பார்த்து உட்காரு. ஷாட்னா ஷாட்னா நல்லா சாட்டின நல்லா ஏறிச்சு. மூடாயிடுச்சா? மூடு முள்ளி ஜாலியா இது மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். போடு இன்னொன்னு என்னடே போயிடுச்சு போயிடுச்சு. போவாது. போயிடுச்சு. எவ்வளோ அடிக்கும்? கிளம்பிட்டாரா? நீ கிளம்பிட்டா? நான் 29. சரி நான் காலி பண்றாரு.
தூக்க போயிருக்கு. போடா டேய். மூடிட்டு தெரியும் எனக்கு மூடிட்டு இருக்கணும் என்னதான் சொல்லிட்டு இருப்பான் நம்பல. ஏய் விக்கி ரொம்ப நேரமா 3 ரன்ல தான் இருந்தான். நல்லா அந்த மாதிரி இருந்தது. இப்படிதான் போன வாரம் முரளி ரொம்ப நேரம் நின்றான் பார்த்தல. போடு சாட்டுக்கு போற மாதிரியே தெரியலையே. வைடு போய் என்ன பண்ண முடியும்? நீ வைடு அடைஞ்சு சுத்திட்டு இருந்த ஞாபகம் யாரு 10 ரன் கேட்டது எக்ஸ்ட்ராஸ்ல இந்த வந்துருச்சு. போய் பால் எடுத்து போடலாம். என்ன ஆட்டி முடிச்சு வந்து நீ எடுன்றாங்க. ஏழு எவ்வளோ அடிக்கணும்னு தெரியல. டார்கெட் எவ்வளோ? 140. வைடு அவ்வளோதான் இதுக்கெல்லாம் மட்டும் ஓடிடுவாரு கூட இந்த ஒன்னா அவ்வளோதான் சொல்லி ஒரு தடவை திட்டினாரு. திடீர்னு இப்படி வச்சு ஸ்ட்ரைக்கு சொல்லாமே வர்றாரு. போன வாரம் ரன் அவுட் பண்ணி விட்டாரு. 41 ஃப்ரீட்டுக்கு 6 கண்டிப்பாக போவோம். ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணலாம்ல? பண்ணலாம். ரன் ஓடிட்டா சேஞ்ச் பண்ணலாம். பண்ணலாம் ரன் ஓடினா பண்ணலாம். ரன் ஓடினா போய் சேஞ்ச் அப்ப எவ்வளவு முடி இருக்கு? எதுக்கு மட்டும் போட்டாங்க? நீ நல்லா வளரணும்னு போட்டுருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 8 முடி. நோ பால் நோ பால். நான் 2 ஃப்ரீட்டா 1 ஃப்ரீட்டானா? 3 ஃப்ரீ. ஓவரா பண்ண கூடாது. வச்சிருந்த பாபு நம்ம ஜெயிச்சு நான் இப்போ கூட சொல்றேன் நம்ம ஜெயிக்கோம் நம்ப மாட்டேன். என்னடா ராஜேஷ்? இல்ல வெளில அனாதர் இருக்கனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. போடு. இது வந்து நீங்க டெய்லண்டர் பேட்ஸ்மேன் அவமானப்படுத்துறோம். ஹிந்தில உருது. யார் அந்த டெய்லண்டர்? முஸ்லிம். இது 10 ரன் எப்படி போன வாரம் வரைக்கும் 10 4 அடிச்சோம் பாத்தீங்களா இல்லையா? பேட் சூப்பரா இருந்துச்சு. ஷேக் அடிச்சாரு. இது சரி நான் வந்து வஸ்தால 6. இப்போ என்ன 4 நான் ஒன் பவுன்ஸ்னா ட்ரை பண்ணி பிடிக்கலாம். பாருங்க நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பார்த்துட்டு இருக்கேன். என் தம்பி எல்லாம் நீ எல்லாம் முடிப்ப. ஆனா கைக்கு வந்தா மட்டும் தான் பிடிக்க மாட்டேன். அவன் கைக்கு வரது ஏன் பிடிக்கணும் விடணும். ஓ தாண்டி தண்ணி இல்லையா? போடு. நோ பால். மாத்திக்கணும். கேட்ட 10 ரன் வந்துருச்சு. நம்மளோட அது என்ன பிரிச்சு பேசுறது? விதியா மறுபடியும் போயிடா. ஒயிட் ராகு ஃபுட்பால் வைடு. நீ கிராஸா பாக்காத நேரா பாரு. சாப்பிட்டு நேரா பாரு. யார் எடுத்துட்டாங்க அதுக்கு யார் ஃபுட்பாலுக்கு நம்ம அந்த போயிருப்போம். சாப்பிட்டு வண்டியில் போய் தள்ளி விட்டுருவோம். ப்ரோ மணி நீ கார் வச்சில்லையா? ப்ரோ சர்ஃப் எக்ஸல் இருக்கு யாருக்காச்சும் வேணுமா? எதுக்கு சார்? துணி துவைக்கிறதுக்கு தான். வேணாம் சென்னை வண்டியா? இந்த இதுவா பக்கெட் மாதிரி சர்ஃப் எக்ஸல் நிறைய பெங்களூர்ல. ஏன் ப்ரோ ஆனா எக்ஸ்பைரி ஆனதுதான். துணி துவைக்கிறது அதுதான் சொல்றேன். ரோட வந்தா போதும். அது நான் அதான் எப்படி வந்துட்டு உனக்கு? ப்ரோ காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் ப்ரோ. அது என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு 15,000 பாக்கெட் வச்சிருக்காங்க. பாக்கெட் சாச்செட் அது எடுத்து சாப்பிட மாதிரி யூஸ் பண்ணி வர தலைமை முடிச்சுட்டு எதுபடிலாம் யோசிக்கிறான் பாரு. துணி துவைக்கிறது சோப்பு கொட்டு பேச்சுனே இருப்பான். நீ பின்னாடி உட்காந்து பின்னாடி தேய்க்கிறான் நம்ம பண்றான். மார்னிங் ஆக்குறான் உன்ன. ரெடியா நிக்கிறேன் பேட்டிங் அமைதியா. பாத்தீங்களா இப்பயும் டபுள் மீனிங் தான் பேசுறான். இந்த பேட்டிங் தான் ரொம்ப முக்கியம். என்ன ப்ரோ? மட்டன் பிரியாணி 13 தான் அப்படின்னா இந்த ஊர்லேயே வந்து சார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ப்ரோ. அப்போவே டெல்லியில் நான் பிரசாத்தும் ஆடும்போதே இன்னும் 13 தான் போயிடுச்சு. இன்னும் 49 சொல்லட்டுமா வேணாமா? வேணாம் நான் சொல்லுவேன். அவுட் ஆகணுமா? செல்வினா அண்ணாதுரை என்ன பண்ற? என்ன பண்ற? 49. சேமா இருக்கு. அவர் போற ஓவருக்கு
சுந்தர் தான்ப்பா கடுப்புல இருப்பாரு. ஏண்டா ஓம்பளை எல்லாம் போட்டு ஏமாத்திட்டீங்களேடா இப்படிடா. இல்லடா நின்று போட்டா கூட கொஞ்சம் வேகமா வரும். சுந்தர்னா சுந்தர்ண்ணே மொதல் ஓவர்லேயே 6 அடிச்சு வின் பண்ணிடலாம் பார்த்தாரு. ஆவண்ணா அவுட் ஆகிட்டு பேட்டில் பட்டா மாதிரி தான் இருக்கும் நான் சுந்தர் நான் நிஜமாவே ஏன்டா நீனு அங்க போய் அவன் பேட்டே மாத்திட்டான். அங்க போய் அண்ணாதுரை கட்டிட்டாரு. நோ இருண்ணா அவர் இருக்காரு. அப்பெல்லாம் நம்பாத, நம்ம டீம்லாம் இதுல ரெக்கார்டு படிச்சிருக்கு. இரு நான் முதல்ல உன்னையே நான் சொல்ல நான் வரல வெயிட் பண்ணேன். நாளைக்கு இல்லை அண்ணாதுரை எல்லாம் கிடையாது. அண்ணாதுரை வந்து வந்தா டோர்னமெண்ட் ஏதாவது ஒரு தம்பி தெரியாது அவங்க. ஆமா டோர்னமெண்ட் ப்ரோ. உங்களுக்கு வீடு எங்க இருக்கு ப்ரோ? கோம்பேட். அண்ணாதுரை போய் ஒரு ஃபினிஷிங் பண்ணிட்டு வரேன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஐடி வைக்கிறேன். ஃபினிஷிங் பண்றதுக்கு ரன் வேணுமே. இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. டஃப் பண்ண முடியலையே. நாளைக்கு ஆனால் நான் ஊருக்கு பண்ணது பண்ணியா போக வேண்டியது. சரி வைஃப்லாம் வந்ததுனால நான் ஸ்டே பண்ணிட்டேன். நேற்று நைட்டே ஊருக்கு கீ அடிக்க சொல்லுங்க. சாப்பிட்றியா? ஆட விட்டுருக்கூடாது. அவர் ஆட விட்டுருக்கூடாது. ஏதாவது பண்ணி கட்சி நம்ம தான் விட்டோம். ஷாட்ரா பாய். டேய் போகாதடா. அப்பா வாங்கிட்டாரு. 4 நைஸ்டா பாய். பரோட்டா வாங்கிடுறேன். என்ன பரோட்டாவா? நல்லது சாப்பிட மாட்டியா? வீட் பரோட்டா. பரோட்டா இன்னும் 4 அடிக்கணும் 5 அடிக்கணும். விக்கி நீயே முடிச்சிரு 6. என்னாச்சு? விக்கி 5 அடிக்கணும். விக்கி 6 அடிச்சு முடிச்சிருங்க. சரி நான் 1 அடிச்சா 50. போடுங்க அதே போடுங்க. போடுங்க ப்ரோ. ஏதாவது ஒன்று போடுங்க. விக்கி 6 அடி. மயிர் அடிப்பேன். ஏய் அல்வா ஸ்வீட்ல கடுப்பின் உச்சத்தில் அண்ணாதுரை ஒரு நேரத்துல கிரிக்கெட் போகும்போதுல 11 பேட்டிங் கிடைக்கும்னு நினைச்சோம். போடுங்க அப்படின்னு. நான் போன உடனே வழக்க போல எவ்வளவு ஆட்டம் விளையாடிட்டு ஒரு 40 ரன் கம்மியா இருந்திருக்கும். ஆமா இல்ல ஊந்துருப்பீங்க. ஸ்லோ இல்ல லாங் எல்லாமே. நம்ம அதான் சொல்றேன், விக்கெட் போயிருப்பீங்க. கொஞ்சம் அவசரப்படாம இருந்தேன். கம்பெனி ராஜேஷ் வேணும்னு கேட்டார் போல. அவன் எடுக்க தான் கொடுத்து போன் வாங்கினேன். ஏய் ஆபீஸ் என்ன உனக்கு? இது ஒரு 2 நிமிஷம். நீங்க மஞ்சள் வேலையா? மஞ்சள் பையில என்னடா வச்சிருக்க? அண்ணாதுரை பாப்பா. ஆடு ஆடு. நான் போவாதுனா. பேட்டா ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பல்லு விடும். முன்னாடி ஓட்ட பல்லெல்லாம் இருக்கும். மணி தேட பண்ணி கிடைச்சா ராஜேஷ் ராஜேஷ் வெல் பிளேட் நான் தெரியல. அடிபட்டாலும் பரவாயில்ல. முதல்ல கை வைக்கணும். ராஜேஷ் கோம்பத்துல ஏதாவது வாங்கி வந்தாலும் வண்டியில வருவேன். ப்ரோ நீ பாரியா 2 மாசம் கழிச்சு வந்து சீல் வாங்கிட்டு போற. ஏதாவது வாங்கி கொடு கோம்பத்துல சாப்பிட. ஏன்னா டீ ஏதாவது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுல. அம்மா வா எனக்கு இட்லி வாங்கி கொடுக்கணும். அவ்வளவுதான். போவாதுனா. பேரும் அவரையும் போய் பிடிக்காது. வெரி குட் வெரி குட் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் செல்வேன். சொல்லலையே கொடுத்தலான்னு வந்தேன். சிக்கன் என்ன சாப்பிடுறேன்? சிக்கன் இதுக்கு நான் தர்மபுரியே போயிருப்பேன். நான் குருஷிலா போவேன்னு நினைச்சேன். 20 ரன் ஓவர்ல 3 வாரமா ஆடல. சரி அதுக்காக தான் நான் மந்தியா ஐநோ பட்டி சீக்கிரம் வாங்க போலாம் போலாம். நெக்ஸ்ட் போனீங்களா? போறீங்க நெக்ஸ்ட் டைம் நான் கற்றுக்க மாட்டேன். ரசம் வாரம் ஒரு நாள் ஃப்ரைடே தான் நெக்ஸ்ட் போடுவோம். ஓ யாரா இவங்க நெட்ஸுக்கு போய் 300 ரூபா 400 ரூபா தண்டை வளர்க்குறீங்க. நீ வந்து இங்க விளையாண்டு ஏன் 300 ரூபா வரப்போகுது? ஆளுக்கு 100 ரூபா தான் வரும். ஒரு நவருக்கு கழட்டியா ஃபுல்லா? எதுக்கு நமக்கு?
ஏ வாங்கப்பா கை குத்துட்டு வந்தலாம். ட்ரெஸ் போல வந்திருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது அவ்வளோதான். நீங்க ஆன வீடியோ பத்தி காமிக்குமா? கேமரால வாங்க 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 வாங்க. மேனேஜர் காலை எல்லா காலையும் கட் பண்ணி விட்டான். மேனேஜர் காலை கட் பண்ணி விட்டியா? யார் கால் பண்ணா? ஜான் கால் பண்ணாரா?